ஹே ஃபேம், நான் தான் உங்கள் ரோட் மேனர். இன்னைக்கான வீடியோ ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டர் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த ஸ்கூட்டர் ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிராண்டோட கொஞ்சம் ஒரு டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு வெஹிக்கிளை லான்ச் பண்ணி அந்த வெஹிக்கிள் சக்ஸஸ்ஃபுல்லாக மார்க்கெட்டில் ரன் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் அந்த பிராண்டை இன்னொரு வெஹிக்கிள் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஃபேமிலிக்காகனா அந்த கம்ஃபர்ட் ஜோன்லாம் வேற லெவலில் இருக்கும் இந்த வெஹிக்கிள். அதுவும் இவி வெஹிக்கிள் ஏத்தர் ரிஸ்டா ஜெட் டாப் வேரியன்ட். இந்த வெஹிக்கிள் தான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். ஏன்டா இவி வெஹிக்கல்னு சொல்றியே, இந்த வெஹிக்கல் எவ்வளோ போகும்னு உங்களுக்கு டவுட்டாக தானே இருக்கும். எஸ், இந்த வெஹிக்கல் 123 கிலோமீட்டர்ஸ் தான் அச்சீவ் பண்ணோம் சிங்கிள் சார்ஜில். ஃபுல் சார்ஜ் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலும் இதில் நிறைய ஸ்பெக்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஃபுல்லி லோடட் பண்ணி வச்சுருக்காங்க. இதிலே 3 வேரியண்ட் இருக்குது. பேஸ் வேரியண்ட் அண்டு மிட் வேரியண்ட் அண்டு டாப் வேரியண்ட். பேஸ் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்டா எஸ் மாடல் வரும். அண்ட் மிட் வேரியண்ட்டும் ரிஸ்டா ஜெட் மாடல் அண்ட் டாப் வேரியண்ட்டும் ரிஸ்டா ஜெட் மாடல். இந்த வெஹிக்கிளோட பாடி கிட் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்ப பல்கியாக இருக்குது. நீங்கள் பார்க்குறதுக்கு, நீங்கள் எத்தவொடனே ஃபர்ஸ்ட் லுக்லேயே உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து பிடிக்காது. பட் நீங்கள் பார்க்க உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக ஆகிடும். ப்ரீமியமான குவாலிட்டி வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. வெஹிக்கிளோட வெயிட் 119 kg கொடுத்துருக்காங்க. ரொம்ப வெயிட்டாலாம் தெரில அவ்வளவும். ஓகே, நீங்கள் லேடிஸ்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ணலாம். இந்த வெஹிக்கிளில் யூஸ் பண்ணியிருக்க மோட்டர் PMSM மோட்டர், பர்மனன்ட் மேக்னெட்டிக் மோட்டார். நீங்கள் நார்மலாக ஏத்தர் 450 பார்க்குற மாதிரி தான் இங்கே பெல்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. பெல்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாலும் ஏத்தரில் கொடுத்த மாதிரி ஓப்பனாக கொடுக்கல, கவர் பண்ணி நல்லா ப்ரீமியமான லுக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளில் மொத்தம் 7 கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு. அந்த கலர்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த வெஹிக்கிளோட கலர் பார்த்தீங்கன்னா பேங்காங் ப்ளூ, அந்த டுவோ வந்து கொடுத்துருக்காங்க. டுவோ கலரு. டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்கும். மிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், அந்த பேங்கான் ப்ளூன்னு அந்த கலரோட பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாருங்க, அந்த ஏத்தர் பேட்சிங் வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. அந்த ஏத்தர் 450 கூட நல்லா பண்ணியிருந்தாங்க குவாலிட்டி வைஸ். ஏத்தர் வந்து குவாலிட்டியில வந்து குறைய வைக்கல. LED DRL, LED இண்டிகேட்டர்ஸ் அண்ட் LED ஹெட்லாம்ப்ஸ் நீங்களே பாருங்க எவ்வளோ நீட்டா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த லுக்ஸும் நல்லா கேட்சியா கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிள்ல நான் சர்ப்ரைஸ் ஆனது இந்த பூட் ஸ்பேஸ் பார்த்து தான். அந்த பூட் ஸ்பேஸ் இல்லாம அந்த பில்லியனுக்கு பேக் ரெஸ்ட்டும் இங்க ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. குவாலிட்டியாக இருக்குது. அந்த ஹேண்ட் ரெஸ்ட்டும் இவ்வளோ பெரிய ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்கல்ல. 34 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸ் கொடுத்ததும் இல்லாமல் இந்த பேக்கி மாதிரி தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்களே பாருங்கள், ஏதாவது திங்ஸ் நீங்கள் வச்சுருந்தா இந்த பேக் எடுத்து நீங்கள் தனியாக வச்சுட்டு அண்ட் இங்கே ஹெல்மெட் நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். அண்ட் LEDs டைப் வந்து இங்கே லைட் வந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் சீட் ஓப்பன் பண்ணுன்னா கூட இங்கே கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இந்த பிடிச்சி சீக்கிரத்துக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல வந்துட்டேன், இந்த சீட் கவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியமாக டாப் வேரியன்ட் அண்ட் மிட் வேரியண்ட்டில் மட்டும்தான் இது வரும். பேஸ் வேரியண்ட்டில் வந்து நார்மலான ஏத்தர் சீட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இந்த வெஹிக்கிளோட சார்ஜிங் டைம் 4.5 hours 0 to 80 சொல்லியிருக்காங்க. அண்ட் 0 to 100 நீங்கள் சார்ஜ் பண்ணோன்னா 6 hours ஆச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் சார்ஜிங் ஸ்பேஸ் வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஏத்தர் வந்து ஒன்றும் பார்த்து செஞ்சுருக்காங்க. ரிஸ்டா ஜெட் வேரியன்ட்னு இங்கே நல்லா பேச்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் டைலாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக கொடுத்துருக்காங்கன்னு. இண்டிகேட்டடாக இதுலேயே வந்துடும். அண்ட் அதுவும் நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் ஏத்தர் பேட்சிங் நீங்களே பாருங்கள் எவ்வளோ ப்ரீமியமாக அந்த லுக் வந்து இருக்குன்னு. ஹேண்டல் பார் பிளைனாக கொடுத்துருக்காங்க. அந்த மாடல்ஸ் அந்த கர்வ் டிசைன் வந்து பிளைனாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் டெலஸ்கோபிக், ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல அலாய் வீல்ஸ் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 12 inch டயர். ரியர் டயர் கூட அலாய் வீல்ஸ் அண்ட் 12 inchல ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல 90/90 செக்ஷன் டயர், ரியர்ல 100/80 செக்ஷன் டயர். இந்த வெஹிக்கிளோட பிரேக்கிங் கூட ஓகேன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்ல 200 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ரியர்ல ட்ரம் பிரேக்ஸ் தான் 130 mm ட்ரம் பிரேக். அண்ட் பிரேக்கிங் டெக்னாலஜி கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அதர் வெஹிக்கிளை கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த வெஹிக்கிளோட லென்த் ரொம்ப அதிகம். 1850 mm லென்த் வந்து இந்த வெஹிக்கிள ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் லென்த் தான், கொஞ்சம் நீங்க பார்த்து கேர் பண்ணிக்கணும். ஹைட் 780 mm வரும். 165 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர்ல இவ்வளோ பெரிய பூட் ஸ்பேஸ் நீங்க பாத்தீங்க. பட் ஃப்ரண்ட்ல கூட கொடுத்துருக்காங்க. ஃப்ரங்க்னு இந்த ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்க பூட் ஸ்பேஸோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரங்க். 22 liters ஃப்ரங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல நீங்க எது வேணாலும் கேரி பண்ணிக்கலாம். அண்ட் ஓப்பனாகவும் இருக்கு இதே மாதிரி. நீங்களே பாருங்க. அண்ட் ஜிப் போட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாம். ஏதாவது நீங்க திங்ஸ் வைக்கனாலும் கேரி பண்ணிக்கலாம். அண்ட் ஹூக்கும் பாருங்க எவ்வளோ மாடலாக கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபேம், இந்த வெஹிக்கிளோட ஃபுல் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் புதுசாக பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன்ல, அதுக்காகவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸ் பார்த்துடலாமா? இந்த வெஹிக்கிளோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 1,54,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வருது. அண்ட் ஆன் ரோட் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1,90,000 வரும். அண்டு ஆஃபர்லாம் போய் 1,80,000 அண்ட் 1,80,000
4 சம்திங் நீங்கள் பை பண்ணலாம். இதில் மிட் வேரியன்ட் இருக்குது. அந்த வெஹிக்கிளோட ப்ரைஸ் 1,28,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் நான் சொல்கிறேன். அண்டு பேஸ் வேரியன்ட் 1,17,000 கோட் பண்ணியிருக்காங்க கம்பெனி சைட்லேருந்து. உங்கள் ஸ்டேட் அண்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டை பொறுத்து ப்ரைஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகும். வெஹிக்கிளோட கிளஸ்டர் அண்ட் அந்த கிரிப்ஸ் எல்லாம் குவாலிட்டிலாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட கிளஸ்டர் பார்த்துடலாமா? அதை பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். அண்டு கீ பாருங்கள், எவ்வளோ பெரிய கீ கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரீமியமாக இருக்குது இந்த கீ பார்க்குறதுக்கு. இந்த அண்ணன் இந்த கீழே பின்னாடி வந்து நம்பர் போட்டிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குல்ல. கீ எங்கேயாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணிடுவாங்க. இதுதான் நான் இன்ஸ்டாவில் பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. நீங்களும் இந்த ஐடியா உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த மாதிரி கீச்சன் வந்து போட்டு வச்சுக்கோங்க. இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. உங்களோட லொக்கேஷன் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அண்டு கூகுள் மேப்ஸ் இருக்குது. மோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 மோடு வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், இந்த ஸ்மார்ட் எக்கோன்னு ஒன்று இருக்குது, ஜிப் மோடுன்னு ஒன்று இருக்குது. ஜிப் வந்து ஓவர் எல்லாம் இருக்கிற எல்லா பவரும் காமிக்கும். அண்டு ஸ்மார்ட் எக்கோ வந்து உங்களுக்கு மைலேஜ் அதிகமாக இருக்கும், ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாக போகும். நான் ஆல்மோஸ்ட் இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதெல்லாம் ஸ்பீடெல்லாம். அண்ட் இங்கே ட்ரிப்பு ஓடிஓ அதெல்லாம் காமிக்கும். இதில் டச் ஸ்க்ரீன் வந்து இல்லை. இந்த கிளஸ்டருக்குன்னு ஒரு ஆப் வந்து இருக்குது, மொபைல் அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த வெஹிக்கிளை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெஹிக்கிள் எங்கே இருக்குது, எங்கெங்கே போகுது, அது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கும். அண்டு நீங்கள் சுவிச்சஸோட குவாலிட்டி பார்க்குறீங்கன்னா ஓகே, நீங்கள் ஏத்தர் 450ல் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அந்த ஜாய்ஸ்டிக்லாம் கொடுத்துருக்காங்க. ஜாய்ஸ்டிக் ஒர்க் பண்ணி பார்க்கலாமா? இந்த ட்ரிப்பு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், கரண்ட்டு ஓடிஓ அதெல்லாம். நீங்கள் வண்டி ஆன் பண்ணிங்கன்னா இங்கே காமிக்கும் மோட்டர் ஆனில் இருக்கா இல்லை ஆஃபில் இருக்கான்னு. எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் ஒரு மைனஸான விஷயம்னா வண்டி ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு தெரியலன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அது ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் ஏத்தர் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் பார்த்து பண்ணியிருக்காங்க சொன்னார்ல, இல்லைங்க, எல்லாமே பார்த்து தான் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். அண்டு ஆன் பண்ணிடலாம். மோட்டர் ஆன் காமிக்குது பாருங்கள். ஆஃபில் இருந்துச்சுன்னா ஆஃபில் இருக்குதுன்னு காமிக்கும். அண்டு ரிவர்ஸ் மோட் ஆன் பண்ணி காமிக்கிறேன். ரிவர்ஸ் மோட் பார்த்துக்கோங்க. பின்னாடி போகிறேன் நான். இப்போ 3 ஸ்பீடில் தான் போகுது, அதுக்கு மேலே போக மாட்டேங்குது. நான் தள்ளங்க, அதே போகுது. ஓகே, ரிவர்ஸ் மோட் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஆட்டோ வோல்ட் வந்து ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது நான் பின்னாடி புஷ் பண்ணுறேன், வண்டி மூவ் ஆக மாட்டேங்குது. நீங்கள் தெரியுதுன்னு நம்புகிறேன். ஆட்டோ வோல்ட்டுன்னு இருக்கு பாருங்கள். சைட்ஸ் அண்ட் நார்மலாக ஏத்தர் 450ல் கொடுத்துருக்க மாதிரி தான் அந்த டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ப்ரீமியமாக இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட மிரர் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த 450Xலேயே கொஞ்சம் டிசைனில் வந்து பக்காவாக பண்ணியிருப்பாங்க. பட் இங்கே வந்து நார்மல் வெஹிக்கிளில் கொடுக்குற மாதிரி அந்த அயன் வந்து கொடுத்துருக்காங்க. அது எனக்கு டிஸ்சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லலாம். அது கொஞ்சம் பார்த்து பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். வண்டி பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கும்னு நான் திங்க் பண்ணி பார்த்தேன். பட் திங்க் பண்ணி பார்த்ததை விட நீங்கள் உட்காந்து பார்த்து நீங்கள் ரைட் பண்ணிங்கன்னா வேறு ரகம்னு சொல்லலாம். அண்ட் கம்ஃபர்ட் வேறு மாதிரி. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிட் கண்ட்ரோல்னு அந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. நீங்கள் எந்த ஒரு கண்டிஷனில் நீங்கள் ட்ரைவ் பண்ணாலும் அந்த வெஹிக்கிள் வந்து ஸ்கிட் ஆகாமல் இருக்குமா, அந்த ஃபியூச்சர் வந்து இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெஹிக்கிள் நீங்கள் கீழே போட்டிங்கன்னா, ஐ மீன் ஏதாவது எமர்ஜென்சியில் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா வெஹிக்கிள் வந்து ஆஃப் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். நீங்கள் எடுக்க சொல்ல கூட ஆஃப் ஆகிடும். அது ஒரு ப்ளஸ் ஃபியூச்சர்னே சொல்லலாம். இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்டு பேட்டரி வெஹிக்கிள் எனக்கும் பர்சனலாக ஃபேவரட்னு சொல்லுவேன். ஏதாவது நான் வாங்கணும்னு நினச்சா இந்த வெஹிக்கிள் வாங்குவேன். ஓகே ஃபேம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். See you later in next video. Bye.